ராஜபக்சவுக்கு சார்பான தேரர் கட்சியிலிருந்து விலகி தெரிவித்த பரபரப்பான கருத்துக்கள். சஜித்தை வாழ்த்தி நாமலை சாடிய அர்ச்சுனா ராமநாதன் எம்பி. லஞ்ச ஊழல் ஆணையத்தில் முன்னிலையாகாமல் சிங்கப்பூர் பறந்தார் கோட்டாபய. புதிய பயங்கரவாத தடைச்சட்ட முன்மொழிவுக்கு எதிரான மாபெரும் கையெழுத்து போராட்டம். சட்டத்தரணி மற்றும் மனைவி படுகொலை, பொதுமக்களிடம் காவல்துறை உதவி கோரல். பறிக்கப்பட்ட ஸ்ரீதரனின் பதவி, கிளிநொச்சியில் அநீதிக்கான ஒன்றுகூடல். அறகலைவுக்கு வெளிநாடுகளில் இருந்து பணம், சீரும் நாமல் ராஜபக்ச எம்பி. பல்லாங்குடை கசப்பு தேரர் சிறையில் இருக்கும்போது அவரை விடுவிப்பதற்காக பயங்கரமாக இனவாதத்தை விதைத்த மொட்டு கட்சியின் கலன் பிந்துணுவ பிரதேச சபையின் உறுப்பினராக கடமையாற்றிய அனுராதபுர சோமரத்ன தேரர் கட்சியிலிருந்து விலகியுள்ளதாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த போது மொட்டு கட்சியின் அனுராதபுர அமைப்பாளராக இன்றைய நிலையில் பதவி வைக்கும் திஸ்ஸ குட்டியாராச்சி மற்றும் அவர்களின் அமைப்பாளராக பௌத்தபிக் என்ற வகையில் எனக்கு மரியாதை கொடுக்காமல் நீவா போ என்று ஒருமையில் கதைத்து அவமானப்படுத்தினார். யாருக்கும் மதிப்பளிப்பதில்லை. அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடும் போது பதவி போட்டிகளில் பாரிய வெட்டுக்குத்துக்கள் நடப்பது சகஜமாகும். அரசியலில் நீண்டகால நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை. கடந்த தேர்தல்களில் இந்த பிரதேசத்தில் அதிக வாக்குகளை பெற்றுக்கொண்டே திஸ்ஸ குட்டியாராச்சியுடன் எனக்கு தனிப்பட்ட எவ்வித கோபமும் இல்லை. அவருடன் இணைந்து செயற்பட முடியாது. எமக்கு அனுராதபுரத்தில் இருக்கும் ஒருவரை பிரதேசத்திற்கு தலைவராக வர வேண்டும். அனுராதபுர மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு பதுளையில் போய் சந்திக்க முடியாது. திஸ்ஸகுட்டி பற்றி அனுராதபுர மக்களிடம் கேட்டால் தெரியும் அவர் யார் என்று. எங்கு சென்றாலும் சிக்கலில் மாட்டிக்கொள்வார். அவருக்கு பிஸ்ஸகுட்டி பைத்தியக்குட்டி என்றுதான் சொல்லுவார்கள். அனுராதபுரத்திற்கு சிறந்ததொரு தலைவரை தாருங்கள் என்று கட்சியை உருவாக்கியவர்கள் தொடக்கம் வரப்போகும் தலைவர் வரை கேட்டுக்கொண்டேன். ஆனால் கணக்கெடுக்கவில்லை. இதனால் கட்சியில் இருந்து விலகி திலித்துடன் இணைந்து கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார். நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்தால் தமிழ் மக்களின் ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு கிடைக்கும். முஸ்லிம் மக்களின் ஆதரவு எப்போதும் சஜித்துக்கு உண்டு என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். ஆனால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு மக்களின் அனைத்து வாக்குகளும் சஜித் பிரேமதாசவுக்கு அளிக்கப்படும் என்றார். தனது சமூக வலைதளத்தில் காணொலியொன்றை பதிவிட்டு இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: நாமலுக்கு மறுபடியும் எமது மக்கள் வடக்கு மக்கள் வாக்களிக்கப் போவதில்லை. நாமலுக்கு 10,000 வாக்குகள் வருமா என்று கேட்டால் இல்லை என்றே சொல்வேன். 12 லட்சம் வாக்குகளில் குறிப்பிட்டு கூறும் அளவுக்கு வாக்குகள் கிடைக்கப் போவதில்லை என்பதே யதார்த்தமாகும். வடக்கு மக்கள் யாருமே வாக்கு போடப் போவதில்லை. 2027 ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பின்னர் அனூர் அரசாங்கம் பாரிய நெருக்கடி எதிர்நோக்கப் போகிறது. இதற்கு பின்னர் வரப்போகும் அரசாங்கம் பயங்கர இனவாதம் கொண்ட அரசாங்கமாக இருக்கப் போகிறது. ஊழலுக்கு எதிரான கதையே இருக்காது. ஏனென்றால் தற்போது ஊழலை யாருமே நிரூபிக்கவில்லை என்பதால் நன்றாக ஊழல் செய்ய போகிறார்கள். ஊழலுக்கு எதிராகவே அனூர் அரசாங்கத்தை கொண்டு வந்தோம். ஆனால் அவர்களே ஊழல் செய்கின்றனர். அத்தோடு தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு கொடுப்பார்கள் என நினைத்தோம். ஆனால் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை. ஊழல்வாதிகளை பிடிக்காமல் அவர்கள் ஊழல் செய்கிறார்கள். அதனால் இந்த அரசாங்கம் ஒரு வருடத்தில் முடியப் போகிறது என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் வீடுகளை பலருக்கு சட்டவிரோதமாக மாற்றிய குற்றச்சாட்டில் விசாரணைக்காக அழைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நேற்று லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தில் முன்னிலையாகவில்லை. மேலும் அவர் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னர் திட்டமிட்டபடி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வெளிநாடு செல்வதால் சம்பந்தப்பட்ட திகதியில் முன்னிலையாக முடியாது என்று நேற்று முன்தினம் எழுத்துப்பூர்வமாக ஆணையத்திடம் தெரிவித்திருந்தார். மேலும் அதற்காக வேறு திகதியை வழங்குமாறும் கோரியிருந்தார். அதன்படி எதிர்காலத்தில் வாக்குமூலம் அளிக்க புதிய திகதியை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் உள்ளக வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியபடி கோட்டாபய ராஜபக்சவும் அவரது மனைவியும் நேற்று முன்தினம் மதியம் 12:50 மணியளவில் சிங்கப்பூர் புறப்பட்டனர். இந்த பயணம் திடீரென மேற்கொள்ளப்பட்டதல்ல, முன்கூட்டியே திட்டமிட்ட பயணம் என்று மேலும் கூறப்படுகிறது. கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது நடந்ததாக கூறப்படும் ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. கொழும்புக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டு தொகுதியிலிருந்து பல நபர்களுக்கு சட்டவிரோதமாக பல வீடுகளை ஒதுக்க பரிந்துரைத்து கடிதங்கள் வழங்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் முன்னாள் தலைமை நீதிபதியும் முன்னாள் சட்டம் அதிபருமான மோகன் பீரிஸும் சம்பந்தப்பட்ட வீடுகளை ஒதுக்கிய சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய அழைக்கப்பட்டுள்ளனர். அதன்படி அடுத்த மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டம் மற்றும் புதிய பயங்கரவாத தடைச்சட்ட முன்மொழிவு ஆகியவற்றை முற்றாக நிராகரித்து எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மாபெரும் கையெழுத்து போராட்டம் திருகோணமலையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் இன்று இடம்பெற்ற ஈழத் தமிழர் உரிமைகள் பெருமன்ற அங்குரார்ப்பண நிகழ்வில் இக்கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் நோயல் இமானுவேல்,
சிவகுரு ஆதீன குருமுதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகள், மட்டக்களப்பு அமெரிக்கன் மிஷன் அருட்பணி லுக்ஜோன் ஆகியோர் முதல் கையொப்பங்களை இட்ட பின்னர் நிகழ்வில் பங்கேற்றவர்களும் கையொப்பமிட்டு வலி சேர்த்திருந்தனர். உங்கள் கையெழுத்துக்கள் உங்கள் உரிமையை காக்கும் என்ற துணைப்பொருளில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட முன்மொழிவை கைவிடக் கோரியும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க கோரியும் 1 லட்சம் கையெழுத்து பெறும் இலக்குடன் வடக்கு கிழக்கு தழுவிய மாபெரும் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சார்பில் வடக்கு கிழக்கு குடிசார் அமைப்புகளின் கூட்டினவில் முன்னெடுக்கப்படும் மாபெரும் கையெழுத்து போராட்டமானது வரும் 25ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட்டு நீதியமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் அதன் பிரதிகள் ஐக்கிய நாடுகள் சபை செயலாளர் நாயகம், ஐநா மனித உரிமைகள் பேரவை ஆணையாளர், ஐரோப்பிய ஒன்றியம், சர்வதேச நாணய நிதியம், ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட அனைத்துலக ராஜதந்திரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் 2வது காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தத்திற்கான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. அதன்படி தொடர்புடைய முன்மொழிவு மின்சார கட்டணங்களில் 13.56% அதிகரிப்பை கோரியதாக கூறப்படுகிறது. ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30ஆம் தேதி வரையிலான காலத்திற்கு இந்த மின்கட்டண திருத்தம் கோரப்பட்டுள்ளது. தலங்கம அக்குரைகுட பகுதியில் நேற்று சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்கு காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். அந்த வகையில் இக்குற்றத்தை செய்த துப்பாக்கிதாரிகள் ஹோமகம, பொத்தராவ வீதி, அத்துருகிரிய காவல்துறை பிரிவு, கொட்டாவ மற்றும் மாகும்புர் ஆகிய பகுதிகளூடாக பயணித்துள்ளமை இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. நேற்று மாலை வேளையில் மேற்கூறிய பாதைகளில் பயணித்த வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள டேஷ் கேமராக்களில் சந்தேக நபர்கள் பயணித்ததாக கருதப்படும் EPKI 7737 இலக்கத்தை கொண்ட கார் பயணிக்கும் காட்சிகள் பதிவாக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். எனவே நேற்று மாலை இப்பகுதிகளில் பயணித்த வாகன உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகள் தமது வாகன கேமராக்களை சோதித்து குறித்த கார் தொடர்பான காட்சிகள் ஏதேனும் இருப்பின் உடனடியாக பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அக்குரைகுட பகுதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றின் வாகன திரைப்படத்தில் காரினுள் இருந்த தம்பதியினர் மற்றொரு காரில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கி பிரயோகம் நடாத்திவிட்டு தப்பிச் சென்றனர். இக்கொலை சம்பவம் குறித்து காவல்துறை அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் 10 விசேட காவல்துறை குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் தகவல் வழங்குவோரின் ரகசியத்தன்மை முழுமையாக பாதுகாக்கப்படும் என காவல்துறையினர் உறுதியளித்துள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற குழுத்தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சியில் கண்டன கூட்டம் ஒன்று நடைபெற்றது. கிளிநொச்சி பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இந்த அநீதிக்கான ஒன்றுகூடல் இன்று காலை 9:30 மணிக்கு நடைபெற்றது. இந்த கண்டன கூட்டத்தில் கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டுள்ளனர். நாடாளுமன்ற குழுத்தலைவர் பதவியிலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரன் நீக்கப்பட்டமையை தொடர்ந்து அந்த பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் நியமிக்கப்பட்டிருந்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவின் ஆலோசனையை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஏற்க மறுத்தமையால் அவரை நாடாளுமன்ற குழுத்தலைவர் பதவியிலிருந்து நீக்க கட்சி தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்திரணியுமான MA சுமந்திரன் அண்மையில் தெரிவித்திருந்தார். கட்சியின் எந்த உயர் சபை அவருக்கு பதவியை வழங்கியதோ அந்த சபையின் ஆலோசனை அவர் நிராகரித்ததால் அப்பதவியை அவரிடமிருந்து மீளப்பெற தீர்மானித்துள்ளோம் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் ஸ்ரீதரனின் நாடாளுமன்ற குழுத்தலைவர் பதவியை சட்டவிரோதமாக பறித்தமையை கண்டித்து கிளிநொச்சியில் நடைபெறும் அநீதிக்கான கண்டன கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அவர்கள் கட்சியின் தலைவர். எனவே அவருக்கு தான் அது வழங்க வேண்டிய திறமை, அந்த நிர்வாக ரீதியில் சகல வகையிலும் இந்த தமிழக
முடியாத நியாயப்பாடுகளை கொண்டு வந்தீர்கள். இன்று எப்படி உங்களுக்கு அது சாத்தியப்படுகிறது? எனவே இதைத்தான் சொல்லுவது சுத்தமாக்கு. சுத்தமாக்கு என்றால் முன்னுக்கு ஒரு வசனத்தை சொல்லுவது, பின்னுக்கு ஒரு வசனத்தை சொல்லுவது, அதுக்கு பின்னால் இன்னும் ஒன்றை செய்வது. இதுகளை நீங்கள் நன்கு கைதேர்ந்தவர்கள். உங்களுக்கு கைதேர்ந்தவர்கள் இந்த கட்சியில் விசக்கினால் தூண்டதால் தான் இந்த நிலைமை. மீண்டும் ஒரு தேசிய பட்டியல் கிடைக்கின்றது. முல்லை வவுனியா மாவட்டத்தில் அதி குறைந்த 100கணக்கான வாக்குகளை மட்டும் நேரடி வாக்குகளால் பெற்றவர்கள் அந்த தேசிய பட்டியல் வழங்கப்படுகிறது. அதே சமயம் மன்னாரில் ஒரு பெண் அதிகப்படியான 10,000கணக்கான வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதன் பின் இன்னொரு 10,000க்கு அதிக வாக்குகளை பெற்றிருந்தார். எனவே அங்கு தேசிய பட்டியல் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் பெண்களுக்காக இருந்தால் அந்த பெண்ணுக்கு, அல்லது அதிகூடிய வாக்களித்த அந்த மன்னர் ஆளுக்கு. அதை வைத்து நீங்கள் செய்வது சரிதானா? இந்த தேசிய பட்டியல் வழங்கலிலே இதை பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் அல்லது தமிழரசு கட்சியின் 15 செயலாளர் பொறுப்புகளில் இருந்தீங்க. நாங்கள் பொறுப்புகளை வைத்து நான் சொல்லுகிறேன், உங்கள் பேரை சொல்லவில்லை. தமிழரசு கட்சியின் 15 செயலாளர் சரியானவராக இருந்தால் அந்த இடத்தில் அந்த பதவியை உரியவர்கள் கொடுத்திருக்க வேண்டும். கேவலம் கேட்ட விதமாக தேசிய பட்டியலை கையெழுப்படுத்துவதற்காக விசக்கிரைகளுடன் சேர்ந்து கூட்டாடி இன்று எமது கட்சியை கேவலமான நிலையை கொண்டு விட்டிருக்கிறீர்கள். இதற்கான தண்டனை உங்களுக்கு இந்த வரலாறு கற்பிக்கும். நாளை நீங்கள் துரோகம் செய்தால் துரோகிதான் என்பதை இந்த வரலாறு உங்களுக்கு நிரூபிக்கும். அவருடைய கட்சியில் நடந்தது என்ன? அன்று மாலை சேனாராஜா ஐயா தேசிய பட்டியலை யாருக்கு கொடுப்பது என்று ஒருவரை கலைத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் தேசிய பட்டியல் அங்கு எழுதப்பட்டு கையெழுத்து வைக்கப்பட்டு சுராசிங்கம் செயலாளர்களால் வழங்கப்பட்டுவிட்டது. அதை பற்றி தலைவருக்கு தெரியாது. இந்த விடயம் மத்திய குழு வழங்கப்பொழுது ஒரு விஷயத்திற்கு எதிராக சகலம் உங்களால் கொடுப்போம். அங்கே உங்களை வெளியேற்றி இருக்க வேண்டும். வெளியேற்றி இருந்தால் இந்த காட்சி மீட்கப்பட்டிருக்கும். சகல ஒட்டுமொத்த மத்திய உறுப்பினர்களும் ஒற்றுமையாக அந்த ஒரு நபரை நோக்கி குற்றச்சாட்டி அந்த நபர் செய்தது தவறு என்று சொல்ல அது வழிநடத்திய திருந்தானே. ஆனால் கையெழுத்து வைத்தவர் சுராசிங்கம் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். எனவே இந்த கட்சி படிப்படியாக மெல்ல மெல்ல விசேஷங்களால் உருவாக்கப்பட்டது. இந்த கிளிநொச்சி மண்ணில் நான் சுத்த காலத்தில் 1998-99ஆம் ஆண்டு நான் இந்த சுகாதார சேவைகள் பணிப்பாளராக இந்த அலுவலகத்தில் வேலை செய்திருக்கிறேன். பல வருடங்கள் இங்கே வேலை செய்திருக்கின்றோம். நாங்கள் புதுக்குடியிலிருந்து வரும்பொழுது இந்த வட்டக்கட்டி பாதுகாப்பு வந்திருக்கின்றோம். இந்த யுத்த விமானங்களை கண்டால் வாய்க்காலுக்கு பிக்கப்பை விட்டுவிட்டு ஒழுங்கி இருந்திருக்கின்றோம். எனவே நாம் அன்பை ஒழுக்க வேண்டியவர்கள் தான் இன்று தப்பி இருக்கின்றோம் என்றால் அது ஏதோ ஒரு கடவுளே இப்படியான நேரங்களில் அநீதியை கேட்பதற்காக விட்டுவிட்டது என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த தமிழரசு கட்சியை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் சிவஞான ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியை விட்டு வெளியேறக்கூடாது. தமிழரசு கட்சியை மீட்டெடுக்க வேண்டும். அது மட்டும்தான் அவருக்கான நோக்கமாக இருக்க வேண்டும். அவருக்கு இந்த மக்கள் உட்பட சகலரும் நாங்கள் உறுதுணையாக நிற்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள் செய்தி. அதாவது தமிழரசு கட்சியின் முடிவுகளுக்கு மாறாக செய்தால் சட்டம் பாய் என்னையா ஒரு சட்டம் என்னையா ஒரு சட்டம் உங்களுக்கே அந்த சட்டத்தை கடைபிடிக்க தெரியாது. தமிழரசு கட்சியின் ஜாப்பு விதிகளை மீறி எத்தனை தடவைகள் நீங்கள் செயல்பட்டிருக்கின்றீர்கள். தமிழரசு கட்சியில் எடுக்கப்படாத முடிவுகளை எத்தனை தடவை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். தேசிய விடுதலை போராட்டம் எங்களது ஆயுத போராட்டம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுக்கு பிடிக்கவில்லையா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு தானே போக வேண்டும்.
காரணமான போகக்கூடாது. ஒவ்வொரு பொதுமக்களுக்கான கடமை அது. இந்த கிளர்ச்சி ரோட்டால் அவர்கள் போகக்கூடாது. போக விடுவீர்களாக இருந்தால் அவர்கள் இந்த வட மாகாணத்தில் கிழக்கு மாகாணத்தில் எங்கேயுமே இனிமேல் தமிழரசு கட்சியின் கூட்டம் வைக்கக்கூடாது. தமிழரசு கட்சி பொதுக்குழுவாக கூடிய பொழுது பொதுக்குழு கலைக்கப்படுகிறது. சகல பதவிகளும் கலைக்கப்படுகிறது. கலைக்கப்பட்ட பின் அடுத்த பதவியேற்புக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்போது திடீரென வழக்கு பாய்கிறது. அவர்களது சட்ட பயங்கரவாத வழக்கு பாய்கிறது. ஒரு அப்பாவி ஊடாக அந்த வழக்கு காய்ச்சப்படுகிறது. வழக்கு ஊடாக தடை உத்தரவு மீண்டும் கூடாக அப்படி எடுக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கலைக்கப்பட்ட தமிழரசு கட்சி இன்றைக்கு இல்லை. உங்களது மத்திய உறவுகளை இயக்க முடியும். ஆனால் எங்களின் ஒருவராலும் சட்ட ரீதியில் அவற்றை சீர் செய்ய முடியவில்லை. சர்வதேசத்தில் இருப்பவர்களும் கலைக்கிறார்களே தவிர எதையும் முன்படியாக செய்வதற்கு முன்னுக்கு வரவில்லை. ஆனால் மக்களாக முதலாவது கூட்டத்தில் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், என்னை இடைநிறுத்தி இருந்தார்கள், நாளை வெளியேற்றுவார்கள். எனக்கு அது தேவையில்லை. விஷக்கிருமிகளுடன் கூடி வாசம் இருக்க நான் விரும்பவில்லை. தமிழரசு கட்சி ஈழதேச விடுதலைக்காக அரசியல் போராட்டத்தை முன்னெடுக்கும் போது நான் நிச்சயமாக இருப்பேன். இதுதான் அவர்களுடைய நிலப்பாடாக இருக்கின்றது. கடந்து வந்து கடைசியாக தமிழரசு கட்சி தலைவர் மாவை செய்தவன் அவர் வெளியேற்ற வேண்டும். ஏன்? கடைசியாக இருந்த ஒரே ஒரு தேசிய வாதத்தின் ஊடான தலைவராக அவர் மட்டும்தான் இருந்தார். அவரை வெளியேற்றினார்கள். இன்று மீண்டும் அந்த இடத்துக்கு தமிழரசு கட்சி உறுப்பினர்களால் பொதுக்குழு தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் அவர்களை அந்த இடத்துக்கு போக விடாமல் சட்ட பயங்கரவாதம் தடை செய்திருக்கின்றது. உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நீதியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், இப்பொழுது இருக்கும் இந்த 10 தலைவர் 10 செயலாளர் எவருமே இந்த கடமையில் இருப்பதற்கு தம்மியற்றவர்கள். உங்களுக்கு திராணி இருந்தால் நமது பொதுக்குழுவை திரும்ப கூட விடுங்கள். நீங்கள் வழிநடத்திய வழக்குகளை பின்வாங்குங்கள். அதிலிருந்து பொதுக்குழுவை கூட விடுங்கள். அதிலிருந்து எவரோடும் தலைவனாக வரலாம். அங்கே எதுவுமே பொறுப்பில்லாத ஒரு கோடலை காம்பு வந்தால் கூட அங்கே அந்த கட்சி ஒழுங்காக நடைபெறும். ஏனென்றால் கட்சி என்றால் அனைவரும் சேர்ந்து இருக்கும் முடிவு. ஒரு கட்சிக்கான நிகழ்ச்சி நேரம் நடத்தப்பட வேண்டும். ஒரு பொது கூட்டத்துக்கு அது சாதாரணமாக ஒரு சும்மா கூட்டுறவு சங்க கூட்டத்திலே உள்ள நடைமுறை ஒரு கூட்டம் கூடுவாங்க. நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சிப்படிதான் கூட்டம் நடத்தப்படும். அந்த நிகழ்ச்சி நிகழ்வில் கட்சியலாக புதுவிடைகள் ஏனைய விடயங்கள் கலந்துரையாடப்படலாம், முடிவெடுக்கப்பட முடியாது. அந்த முடிவு அடுத்த கூட்டத்திற்கு நிகழ்ச்சிகளுக்கு மாற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஒவ்வொரு முக்கிய விடயங்கள் பிரேமதாசாக்கு நீங்க வாக்களிக்க போறீங்க, நீங்க அங்க போய் கொட்டி கொட்டிட்டீங்களோ எல்லோருக்கும் தெரியாது. ஆனால் அந்த விடயத்தை நிறைவேற்றுவதற்காக நிகழ்ச்சி நிகழ்வில் இல்லாத விடயத்தை அன்று முக்கியமான ஒருத்தர் இல்லாத இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். நாங்கள் இவருக்கு தான் ஆதரவு தமிழரசு கட்சி உயர்த்தி கையை கூட்டுவீர்கள். என்னைய நீங்கள் எங்களது யுத்தம் நடைபெற்ற பொழுது இந்த மண்ணில் இல்லை. அங்கு ஒருத்தர் ராஜபக்ச பொம்மணியோட கூடியிருந்து சின்னங்களோட எலெக்ஷன் கேட்டோரா. சரி, நீங்க வந்தா கூட நீங்க என்ன செய்ய வேணும்? சரி, எங்களை கட்சியில் 5 வருஷம் விசுவாசமா பயணிக்க வரும். அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல நீங்க உள்ளே தீர்மானங்கள் எடுக்கலாம். அவரே சொல்ற மாமையா
பொம்மைகள். அப்படியான ஒரு கட்சி இருந்தால் நீங்க எதையும் செய்து கொள்ளலாம். தேசிய ஆட்சி என்றீர்கள், வேறு ஒன்றை சொல்லுவீர்கள், அதுக்கு பின்னால் போக முடியுங்கள். இதுகள் எல்லாம் சொல்லக்கூடிய நிலையில் மக்கள் இல்லை. மக்கள் இதிலே ஒதுக்கி இருந்து பார்வையாளர்களாக பார்க்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கவலை. நான் எத்தனையோ விடயங்களை எதிர்த்து சொல்லியிருக்கின்றேன். ஆனால் ஒருத்தருக்கு கூட நான் சொன்ன கருத்தை எதிர்த்து சொல்வதற்கு திராணி இல்லை. இன்று நான் சொன்ன கருத்துக்கு கூட எவனாலும் உட்கார்ந்து திராணியுடன் எதிராக கலைக்க மாட்டார்கள். உள்ளதை சொல்வதற்கு நாங்கள் பயன்படுத்துவோம். நாங்கள் அப்படியான மண்ணில் இருந்து வந்தோம். அடங்கா தமிழர், வன்னி மண்ணின் அடங்கா தமிழர். எங்களை அடக்கியாக நினைக்க கூடாது. அடங்க போவதும் இல்லை. உங்களது சட்டப்பேரவாதத்தின் மூலம் 25 உளவியலாளர்களை வழக்குதாரர் செய்து முடக்கி இருக்கிறார்கள். இந்த பக்கம் உளவியலாளர் இந்த பக்கம் காணே. அப்ப 25 உளவியலாளர்கள் அணுகிட்டார்கள். அதோட நீ இருக்கிற கட்சிக்கார் எல்லாரையும் அழைச்சிட்டு நீங்கள் தனியாட்சி நடத்தலாம் என்று நினைத்தால் கடைசியா கிளிநொச்சி மண்ணில ஒரு தனி ஒபிச வச்சுக் கொண்டு தமிழரசு கட்சியில் ஓட்ட போட்டு உங்களுக்கு பின்னால் ஒரு கிருமியை குத்தி கொண்டு அவ்வளவுதான் நடக்கும். ஆனால் அது ஊழல்களுக்கு சாத்தியமானது அல்ல. இந்த வீட்டு சின்ன இலங்கை தமிழரசு கட்சி மீட்டெடுக்கப்பட வேண்டும், மீள் அமைப்பு செய்யப்பட வேண்டும், மீள் தலைமைகள் உருவாக்கப்பட வேண்டும், பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும். இதை நோக்கிய போராட்டத்தை நான் முன்னெடுக்கிறேன். அறகலி போராட்டம் தொடர்பாகவும் அதற்கு வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கும் பணம் தொடர்பாகவும் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்து விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போராட்டத்தின் போர்வையில் தமது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள ஒரு உயிரை பழி வாங்கினார்கள். இளைஞர் கூட்டம் ஒன்றை தூக்குமேடைக்கு அனுப்பினார்கள். ஆலோசனைகளை வழங்கிவிட்டு பகிரங்க ஊடகங்களுக்கு வந்து இப்போது வெளியே வாருங்கள், வீதிக்கு இறங்கி தாக்குங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறியவர்கள் இன்று அரசாள்கிறார்கள். அந்த இளைஞர்கள் தூக்குமேடைக்கு சென்றுள்ளார்கள் என தெரிவித்தார்.